ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துச்சு. ப்ரோமோலேயே நாமினேஷன் ப்ராசஸை காட்டுறாங்க. அண்ட் நாமினேஷன் ப்ராசஸில் ஒருத்தர் நாமினேட் பண்ணதை மட்டும் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன். அவர் அப்படி என்ன சொன்னார், ஏன் திவ்யா எழுதாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் 13வது வாரம் ஓப்பன் நாமினேஷன். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஓப்பன் நாமினேஷன் தான் இருக்கும். அண்ட் நம்ம விக்ரம் நாமினேட் பண்ணதை மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க. நேற்றே உங்களுக்கு தெரியும் ஃபைட் எப்படி போச்சுன்னு வீட்டுக்குள்ளே. அதில் வந்து என்னோடய சப்போர்ட்டு யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் விக்ரமுக்கு தான் சொல்வேன். ஏன்னா திவ்யாவுக்கு நின்று கேட்குற ஒரு டெக்கோரம் டிசிப்ளின்லாம் பேசுகிற திவ்யாவுக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. இவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க, இவங்களே போயிடுவாங்க. இது நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு நம்ம என்ன லூஸா, அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் ப்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ராடுன்னு சொல்கிறாரு, அயோக்கியத்தனன்றாரு, கோழை. ஏன்னா ஒரு கிரிட்டிசிசமாக கேட்க மாட்டாங்க, தான் தான் நியாயம் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அதனால் ஃப்ராடு, கோழை இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள செம்மையான இப்படிப்பட்ட ஒரு நாமினேஷன் நீங்கள் 9 வருஷமான பிக் பாஸில் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி ஒரு நாமினேஷன். ஏன்னா நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து திவ்யா கூட பேச பார்ப்பார், ஆனால் பேசுகிறது. பட் என்னென்னா, அந்த ஒரு ஒய்ஃப்னு சொன்ன மேட்ருக்கு இவர் அவ்வளோவும் ரியாக்ட் பண்ணியிருக்கவும் தேவையில்லை. பட் இருந்தாலும் திவ்யா மேலே பல தப்புகள் இருக்க காரணத்தினால் இந்த நாமினேஷன் கேட்கவும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரிப் யூடியூப் சேனல். மறக்காமல் நாமினேஷன் ப்ராசஸ் சொன்னக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திவ்யா அழுதுட்டாங்க. அழ வச்சா தான் சரியாகும். அவங்க ஃபேமிலி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட ஒரு பிஹேவியர்ஸில் பல சேஞ்ச் இருக்கும். அது நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும்.